வெல்கம் செல்வி. கொடு. செல்வி, இந்த ஃபார்மாலிட்டிலாம் எதுவும் வேணாம் செல்வி. உட்காரு. உட்காருங்கிறல்ல. செல்வி, என்னாச்சு செல்வி? ஏன் இப்ப அழுவுற? நடந்ததெல்லாம் சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்துட்ட மாதிரி இருக்கு. அவனை பழி வாங்கறதுக்காக உங்களை பலியாக்கிட்டேனோன்னு தோணுது. உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டிய பத்தி நீங்க ஏகப்பட்ட கனவு வச்சிருந்திருப்பீங்க. அதெல்லாம் இப்போ என்னால கெட்டு போயிருக்கும். செல்வி, எனக்கு கனவெல்லாம் ஒண்ணும் கிடையாது செல்வி. நீயா என்ன பலியாக்குன? நான் தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீ எதை நினைச்சு குழப்பிக்காத. உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை பிடிச்சுதான் கல்யாணம் பண்ண. எனக்கு இப்போ நீங்க கடவுள் மாதிரி. சச்ச, அப்படிலாம் சொல்லாத செல்வி. ஆக்சுவலா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சவன். உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? என்ன சமாதானப்படுத்துறதுக்கு தானே நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்லவே இல்ல, என் ஹார்ட்ல இருந்து சொல்றேன். உண்மையிலேயே உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு அழாத செல்வி. நீ கேட்டல, உங்களுக்கு வரப்போற பொண்டாட்டி பத்தி ஏதாவது கனவு இருந்திருக்கும்னு. நிறைய இருந்துச்சு. அது என்னன்னு தெரியுமா? இக்காரணத்தை கொண்டு எனக்கு வர வைஃப கண் கலங்கவே விட்டுறக்கூடாதுன்னு. நீ என்னன்னா முத நாளே அழுத என் கனவை கலைக்கிற. வேணா செல்வி, அழாத. நீ இப்ப என்ன மனநிலையில இருப்பேன்னு எனக்கு தெரியும் செல்வி. அதனால நான் இப்ப உன்னை எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ மனசார தயாராகிற வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்றேன். ஏன் நீங்க கீழே படுக்கிறீங்க? நீங்க மேல படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். ஏன் செல்வி? எனக்கு கீழே படுத்து தான் பழக்கம். அதனால நானே கீழே படுத்துக்கிறேன். அது முன்னாடி. இப்ப நீ என் வைஃப். அதனால இனிமே நீ கட்டில படுத்து தான் பழகணும். ஐயோ வேணாம், நீங்க கீழே படுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சத்யாக்கா வர சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க மேலேயே படுங்க.
சத்யா சிஸ்டர் என்ன சொன்னாங்க? உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப நீ கீழே படுத்தா எனக்கு கஷ்டமா இருக்கும், மேல படுத்தாதான் சந்தோஷமா இருக்கும். இப்ப நீ என்ன சந்தோஷப்படுத்த போறியா இல்ல கஷ்டப்படுத்த போறியான்னு நீயே சொல்லு. நான் கட்டிலே படுத்துக்கிறேன். குட் கேர்ள். என்ன அவள் பேபி பண்ணி வச்சுக்கிறா? இது எங்க பார்த்தா தெரியல, பெட்ல அழகா பூலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, பசங்க பூலாம் மீந்து போச்சுன்னு சொன்னாங்க. எதுக்கு வேஸ்டா மீந்து போவானே, அது அந்த பெட்ல இருக்கட்டும்னு வந்து இப்படி தூவி வச்சேன். நல்லா இருக்கா? அப்புறம் என்ன அது பழம் ஸ்வீட் எல்லாம் வச்சுக்கிறா? அதுவும் பசங்க மீந்து போச்சுன்னு சொன்னாங்க. எதுக்கு வேஸ்ட் அங்க இருக்கணும், அதான் இங்க இருக்கட்டும் எடுத்துட்டு வந்து வச்சேன். பாத்தீங்களா ஊதுபத்திலாம் எரியுது. ஏங்க எப்படி இருக்கீங்க? ஏன் எதுவுமே தெரியாம இருக்கீங்க? இங்கே இருங்க, ஒரு ஐட்டம் மிஸ்ஸிங். நான் அப்படி போயிட்டு கொண்டு வந்துடுறேன். ஓகே? இருங்க இருங்க, இங்கே இருங்க.
நான் ஆத்தி தரேன். ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே. ஏங்க. இருங்க எல்லாத்தையும் குடிச்சிடாதீங்க. எனக்கு கொஞ்சம் கொடுக்கணும்ல. ஆக்சுவலி அதான் ரூல்ஸா. சரி அமுல் பேபி, கல்யாண வேலை ஃபுல்லா பார்த்ததுனால ரொம்ப டயர்டா இருக்குது. தூக்கமா வருது, நான் தூங்குறேன். ஏம்மா. தூக்கம் வருதா? பால் தானே குடிச்சாங்க, அதுக்கே தூங்கிட்டாங்க. அமுல் பேபி, அமுல் பேபி, என்னாச்சு? ஏன் அழுதுன்னு இருக்கிறா? ஏங்க, நீங்க பண்றதுல ரொம்ப ஓவரா இருக்குங்க. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காம இருந்தேன். அது என் தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா அது என் தப்பு மட்டும் இல்லைங்க. 3 சாடிஸ்டுங்களோட கூட்டு சதி இருக்குங்க. அது யாரு? தெரியாதா? நம்ம டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டயலாக் ரைட்டர். இந்த 3 பேரும் சதி பண்ணி நம்மள பிரிச்சே வச்சிருக்காங்க, தெரியுமா? நான் எத்தனை தடவை உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேங்க. ஆனா இந்த 3 சாடிஸ்டுங்களும் சேர்ந்து ரவுடி பேபி அமுல் பேபியும் புரிஞ்சுட்டு ஒண்ணு சேர்ந்தா கதை முடிஞ்சிடும் என்ன குழப்பி விட்டாங்க. நம்மள வாண்டடா சேரவே விடலைங்க. நானும் அதையெல்லாம் தாண்டி அப்படி இப்படின்னு கொடைக்கானல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ண. ஆனா அங்கேயும் வந்து அந்த சாடிஸ்டுங்க செல்வியை விஷம் குடிக்க வச்சு நம்மள சேர விட பண்ணிட்டாங்க. பண்ணிட்டானுங்க. சரி, நீங்க வந்தா நீங்க செல்வி நினைப்பாவே இருக்கீங்கன்னு கதையை கொண்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி சசிக்கு செல்வியை கல்யாணம் பண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் அனுப்பி வச்சாச்சு. நம்ம இப்பவாவது ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு வந்தா நீங்க என்னமோ டயர்ட் ஆயிடுச்சு படுத்து தூங்குறீங்க. இதுவும் அந்த சாடிஸ்டுங்களோட வேலை எனக்கு நல்லா தெரியுங்க, தெரியும். ஃபேன்ஸுங்க எவ்வளவு கழுவி ஊத்துனாலும் அவன் கொஞ்சம் கூட திருந்த மாட்டேங்கிறாங்க, திருந்தவே மாட்டாங்க.
நீங்க வேணா பாருங்களேன், நாளைக்கு காலையில அடுத்த பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவாங்க. இந்த 3 பேர் கூட பரவாயில்லைங்க, இவங்கள விட பெரிய ஸ்டாடிஸ்ட் ஒருத்தன் இருக்கான். என்னங்க முழிக்கிறீங்க? அதாங்க நம்ம குள்ளபுதம். நாளைக்கு காலையில அவன் நல்ல மீசை முறுக்கி விட்டு வந்து நிப்பான். நான் மொட்டை சிங்கிள் இல்ல, நீதான் இனிமே மொட்டை சிங்கிள் என்ன கலாய்ப்பா, என்ன அவமானப்படுத்துவா, என்ன அசிங்கப்படுத்துவாங்க. இந்த அவமானம் என்னால தாங்க முடியாதுங்க. ஐயோ, முடியாது. இந்த அவமானம் எப்படி என்னால முடியும்? ஐயோ, ஃபர்ஸ்ட் நைட் நடந்தா கதை முடிஞ்சிடும்னு யார் அமுல் பேபி சொன்னது? அதாங்க அந்த 3 சாடிஸ்டுங்க. அமுல் பேபி, இது சத்யா. ஆ, இனிமேல் தான் எல்லாம் ஆரம்பம். ஆ. ஏதோ சொல்றீங்க, நானும் நம்ம ஃபேன்ஸ் மேன் நம்புறேன். சத்யாவை நம்பினோர் கைவிடப்படார். ஆனா இங்க பாருங்க, இந்த பொதுமக்கள் பிரச்சனை தீருங்க, தீக்காம போங்க. இந்த குடும்ப பிரச்சனை தீருங்க, தீக்காம போங்க. நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் நைட் நடந்தே ஆகணும். ஆ. ம். ஆ? என்னங்க கரண்ட் கட் ஆயிடுச்சு? நான் இப்ப எப்படி டான்ஸ் ஆடுறது? ம். கரண்ட் கட் ஆகல, நான் தான் லைட் ஆஃப் பண்ணேன். நீங்களா? ம். ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் சந்தோஷமா ஆடிட்டு இருந்தேன்ல, அப்ப எதுக்கு இங்க லைட் ஆஃப் பண்ணீங்க? லூஸ் அமுல் பேபி, லைட்டை ஏன் ஆஃப் பண்ணேன்னு கூட புரிஞ்சுக்க மாட்டா. சா, புரிஞ்சிருச்சு.